அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தாவேக ஆட்சியின் 100 நாட்கள், சட்டமன்றம் முதல் காவிரி பிரச்சனை வரை அணுகுமுறைகள் மற்றும் பல்வேறு விதமான செயல்பாடுகள் தொடர்பாக அந்த 100 நாட்களில் அது மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். இதேபோல் நமது உரிமை கட்சியின் தலைவர் செங்கை பத்மநாபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாத அரங்கிற்குள் செல்வோம். முதலில் திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினியிடம் கேட்கலாம். தமிழக வெற்றிக்கழக அரசோட 100 நாட்கள் இந்த 18ஆம் தேதி அன்னைக்கு 100 நாட்கள் நிறைவு செய்ய இருக்கிறது. இப்போது 100வது நாளை நோக்கி இது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இதில் இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அது அந்த எதிர்பார்த்த செயல்பாடுகளில் குறைகள், சில குறைகள் இருப்பதா நினைக்கிறீங்களா? குறுகிய காலம்தான் இருந்தாலும் நீங்கள் என்ன பெரிய குறைகள், நிறைகள் என்னன்னு சொல்லலாம்? இல்லை, முதலாக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வருகிற போது கூட்டணி கட்சிகள், இங்கே திமுகவிடம் இருந்த கூட்டணி கட்சிகள் அங்கே போய் ஆதரவு தெரிவித்தன. அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இது ஆதரவு தெரிவித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இடதுசாரிகளே அந்த அவர்களை இவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இன்னைக்கு தாவேக அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறதை இது நம்மளால பார்க்க முடியுது. இந்த 100 நாளில் என்ன சாதிச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை நாம் வரவேற்க வேண்டும். திமுக ஆட்சியில கடன் அதிகமாயிடுச்சு, திமுக ஆட்சியில கடன் வாங்கி ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக ஆட்சி வந்தோடனே 100 நாள்ல 21,000 கோடி கடன் வாங்கி சாதனை படைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இப்படியே போச்சுன்னா 20 லட்சம் கோடியை தாண்டும் தமிழ்நாட்டுடைய கடன். திமுக ஆட்சி இருக்கிற போது கொள்ளையடித்தார்கள், ஊழல் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு, சார் நீங்க தானே சார் சொன்னீங்க பார்ட்டி ஃபண்ட் இல்ல, ஊழல் இல்ல, 10 ரூபாய் இல்ல, பாட்டிலுக்கு 20 ரூபாய் இல்ல, எல்லாமே சொல்லிட்டு அந்த காசுலாம் கொண்டு வந்தா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்ன நபர் யாரு? இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு 21,000 கோடி இது கடன் எதுக்குன்னா அதுக்கு பதில் இல்ல சார். ஆட்சிக்கு வந்தீங்க, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் எங்கள் அதாவது எங்கள் 2 கண்கள்னா சொல்லி டைலாக் பேசிட்டு கும்மிடி பூண்டில 3 வயது சிறுமி என்ன சார் செஞ்சது உங்களை? திருவள்ளூர்ல 7 வயது சிறுமி என்ன சார் செஞ்சது? சென்னை, கோவைன்னு தமிழ்நாடு முழுக்க சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். இதற்கு யாரு பொறுப்பேற்றுகிறது சார்? திமுக ஆட்சியில வருகிற போது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது என்று சொல்லி இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் 100 நாள்ல சட்டம் ஒழுங்கை நான் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கி விட்டேன், நான் உருவாக்கி சாதனை படைத்து விட்டேன் என்று பெருமை போற்றிக் கொள்ளக்கூடிய இன்றைய முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சார் சிறுமிகள் 18 வயசு கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் என்று சொன்ன சார் இன்னொரு வெட்கக்கேடு சார். ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் மீது பாலியல் புகார், ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் புகார், ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி மீது பாலியல் புகார். பாலியல் குற்றங்கள் செய்பவர்களில் பாதி பேர் தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள். இதுக்கு கட்சியினுடைய தலைவராக விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அதே மாதிரி புஷி ஆனந்த், அவர் பொதுச் செயலாளர், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் ஊழல் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க சார். இதே மாதிரி அண்ணன் சு வெங்கடேசன் அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதாவது இவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க, இல்ல நடவடிக்கை எடுத்துறதுனா இருக்காங்க. இதுல சார் நடவடிக்கை சார் தடுத்து நிறுத்தம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிக்கல சார். அது கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் இவங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த எல்லா பிரச்சனையிலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கும் சட்டமன்றத்துல போட்டு வந்து உட்கார்ந்துக்கிறாரு. புகார் கொடுத்த 2 பேரை இவரோட தூண்டுதல் தான் போய் பண்ணன்றாங்க. இவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது புகார் சொல்ற எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. இன்னி வரைக்கும் அவர் கைது பண்ணல. அன்னைக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலியே இதை கைது பண்ணாங்க. 1 வாரத்திற்கு முன்பாக அரசு நிகழ்ச்சியில் அவர் பார்ட்டிசிபேட் பண்றார். இந்த தைரியம் யார் அவங்களுக்கு கொடுக்கிறது? அப்போ பெண்கள் பாதுகாப்பை நான் முன்னிறுத்துவேன் என்று, பெண்கள் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு வந்த தாவேக அரசாங்கம் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் 100 நாள்ல இந்த அரசாங்கம் என்ன சாதித்திருக்குது என்றால் காவேரி இஷ்யூ சார். காவேரி சம்பந்தமா நீங்க என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, கர்நாடகால இருக்கிற வெங்கட நாராயணன்ற ஒரு ப்ரொடியூசரை நீங்க டெல்லி பிரதிநிதியா நியமிக்கிறீங்க. இன்னைக்கு நியமனத்தை சார் நேர்ல போற நேரம் அவங்க வேண்டாங்கறாங்க. என்ன சார் பண்ண முடியும்? ஒரு புதுமையான ஒரு முயற்சி. சரி, ஓகே. டெல்லி பிரதிநிதிக்கு கர்நாடகாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஆளே இல்லையா? ஏன் அண்ணன் மாதிரி ஆளை ஆக்கி விடலாம்ல? அண்ணனும் எவ்வளவு நாள் தாவேகாவுக்கு ஆதரவா பேசி நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆட்சி வருவதற்கு முன்பாக என் கட்சியை தாவேகாவுடன் நான் போய் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன இவருக்கு இல்ல சார். இவருக்கு இல்லாத தகுதி எப்படி சார் அவர் வெங்கட நாராயணனுக்கு வரும்? அப்போ இவர்கள் படம் எடுத்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு, அவர் திரும்ப எடுத்திருக்காரு.
வெங்கட் நாராயண சார் வந்து அந்த ஜனநாயகன் எடுத்திருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு படையெடுத்த கேமராமேனு, மேக்கப் மேனு இவங்களுக்கெல்லாம் அரசு பதிவு என்கிற போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆள் இல்லையா இருந்தா என்னோட கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து அரசு பதவிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தா தமிழ்நாட்டுக்கு வருவதை அண்டை மாநிலத்துக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர்.